மார்ச் 9 தேய்பிறை சஷ்டி. இந்த ஒரு தீபம் ஏற்றினால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கலாம். மார்ச் 9ஆம் தேதி வரக்கூடிய இந்த புனிதமான தேய்பிறை சஷ்டி நாளை எவரும் தவறவிடாமல் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த நாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்ததும் பக்தர்களின் வேண்டுதல்களை அருளால் நிறைவேற்றக்கூடிய சக்தி மிகுந்த திதியாகவும் கருதப்படுகிறது. இந்த சஷ்டி திதி என்பது சந்திரன் குறையும் தேய்பிறை காரத்தில் வரும் 6வது திதி. 6வது திதி என்பதாலேயே அது ஆறுமுகனாக அருள் புரியும் முருகப்பெருமானுக்கே உரியதாக நம்பப்படுகிறது. பல தலைமுறைகளாக பக்தர்கள் அனுபவித்துக் கூடும் நம்பிக்கைகளின்படி இந்த நாளில் விரதமிருந்து முருகனை மனமார வழிபட்டால் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் பல தடைகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. திருமணமாகாமல் தள்ளிப்போகும் பிரச்சனை இருந்தாலும், குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருந்தாலும், வேலைவாய்ப்பு அல்லது தொழிலில் தடைகள் இருந்தாலும், குழந்தை பாக்கியமில்லாமல் வருத்தப்படும் தம்பதிகள் இருந்தாலும், மனதார சஷ்டி விரதமிருந்து முருகனை வேண்டினால் அவர் அருள் கிட்டும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இதற்காக இந்த நாளில் அதிகாலை நேரத்தில் எழுந்து சுத்தமாக நீராடி மனதை அமைதியாக வைத்து வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமானின் படம் அல்லது சிலையை அன்போடு அலங்கரித்து வைக்க வேண்டும். பூஜை செய்யும் முன் அந்த இடத்தில் நல்ல தூய்மை இருக்க வேண்டும். பூக்கள், குங்குமம், சந்தனம் போன்றவற்றை வைத்து பக்தியுடன் அலங்கரித்தால் அது இன்னும் சிறப்பாகும். பின்னர் ஒரு சிறிய தட்டில் 2 நல்ல பழுத்த வாழைப்பழங்களை எடுத்து வைக்க வேண்டும். அந்த வாழைப்பழத்தின் நடுப்பகுதியில் சிறிது பள்ளம் போல செய்து அதில் சிறிதளவு நெய்யை ஊற்றி ஒரு சிறிய திரியை வைத்து தீபமேற்ற வேண்டும். இந்த நெய் விளக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் மிகவும் பிரியமான அபிஷேகப் பொருளாக இருப்பது போல நெய் தீபம் ஏற்றி வேண்டுவது மிகவும் மனம் கவரும் பக்தி வழிபாடாக கருதப்படுகிறது. தீபமேற்றிய பின் ஓம் சரவணபவா, ஓம் ஆறுமுகனே போற்றி, வேலவா முருகா போன்ற முருக மந்திரங்களை மனதார கூறி மனதிலிருக்கும் ஒரு வேண்டுதலை தெளிவாக நினைத்து முருகப்பெருமானிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த வேண்டுதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதாயிருக்கலாம், குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்பதாயிருக்கலாம், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதாயிருக்கலாம், திருமணம் நடைபெற வேண்டும் என்பதாயிருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதாயிருக்கலாம். பக்தியுடன் ஏற்றப்படும் இந்த நெய் விளக்கின் முன் அமைதியாக அமர்ந்து சில நிமிடங்கள் தியானம் செய்தால் மனதிலிருக்கும் பதட்டங்களும் கவலைகளும் குறைந்து ஆன்மீக அமைதி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த சஷ்டி விரதத்தை தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி திதியில் கடைபிடித்து அதேபோல் வாழைப்பழ நெய் தீபத்தை ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு வேண்டுதலை மனதில் வைத்து வேண்டினால் முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று பக்தர்கள் அனுபவமாக சொல்கிறார்கள். பழமையான ஒரு சொல்லாக்கம் கூட உள்ளது. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் என்று. இதன் பொருள் இந்த விரதத்தின் மகிமையை எடுத்துக் கூறுவதற்காக பக்தர்கள் கூறும் நம்பிக்கையான ஒரு பழமொழி. அதாவது சஷ்டி விரதத்தை பக்தியுடன் கடைபிடித்தால் குடும்ப வாழ்வில் சந்தோஷம் மற்றும் பாக்கியம் கிடைக்கும் என்று அதன் மூலம் உணர்த்தப்படுகிறது. சஷ்டி நாளில் விரதம் இருப்பவர்கள் சிலர் முழு நாள் உணவு தவிர்த்து பழம் அல்லது பால் மட்டுமே எடுத்துக்கொண்டு பக்தியில் ஈடுபடுவார்கள். சிலர் ஒரே நேரம் சைவ உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் கடைபிடிப்பார்கள். முக்கியமானது உடலை வருத்துவது அல்ல, மனதில் பக்தி இருக்க வேண்டும் என்பதே. அந்த நாளில் முருகன் கோவிலுக்குச் சென்று அர்ச்சனை செய்வது கூட மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது. வீட்டிலேயே வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானின் திருநாமங்களை சொல்லி கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் அல்லது முருகன் பற்றிய பாடல்களை பக்தியுடன் பாடினால் அது வழிபாட்டை இன்னும் பூரணமாக்கும். தீபமேற்றி வைத்த பின் அந்த தீபத்தை அணையாமல் கவனமாக பாதுகாத்திருக்க வேண்டும். அது அணைந்த பிறகு அந்த வாழைப்பழத்தை நெய் சேர்த்து பிரசாதமாக பக்தியுடன் சாப்பிடலாம் அல்லது குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த வழிபாட்டை நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் தொடர்ந்து செய்தால் முருகப்பெருமான் பக்தர்களின் வாழ்க்கையில் பல அதிசயமான மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்று பலர் கூறுகின்றனர். இந்த புனிதமான தகவலை முருக பக்தர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் அறிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஒருவருக்கு நல்ல ஆன்மீக தகவல் கிடைத்தால் அது அவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். மேலும் முருகப்பெருமானை நீங்கள் மனமார விரும்புகிறீர்கள் என்றால் பக்தி உணர்வுடன் ஓம் ஆறுமுகனே போற்றி போற்றி என்று கமெண்டில் பதிவு செய்து மேலும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற இந்த வீடியோவை லைக் செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு பக்தியுடன் முருகனை நினைத்து வழிபடும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நம்பிக்கை, தைரியம் மற்றும் நல்ல முன்னேற்றத்தை தரும் என்ற நம்பிக்கையுடன் இந்த தேய்பிறை சஷ்டி நாளை அனைவரும் பக்தியுடன் கடைபிடிக்க வேண்டும்.